அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சந்திர கிரகணம் காரணமாக பணத்தை பறிகொடுக்க போகும் 8 ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சந்திர கிரகணமானது 2025ஆம் ஆண்டின் 2வது மற்றும் இறுதி சந்திர கிரகணம் இன்றளவு நடைபெறுகிறது. எதிர்வரும் இந்த சந்திர கிரகணம் ஒரு முழுமையான கிரகணமாக இருக்கும் என நிபுணர்கள் கழித்து வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த சிறப்பு நிகழ்வானது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்க வல்லது. ஒரு சில ராசிக்கு நற்பலன்களையும் ஒரு சில ராசிக்கு எதிர்பாராத சிக்கல்களையும் எதிர்வினைகளையும் கொடுக்க வல்லது. எதிர்வரும் சந்திர கிரகணம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்க வல்லது. மேஷம், ரிஷபம் உள்ளிட்ட 8 ராசியினருக்கு பண இழப்பை, தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் என ஜோதிட வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். நிபுணர்கள் குறிப்பிடும் அந்த 8 ராசிகள் என்னதான் என்பதை பற்றி வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி நண்பர்கள். மேசராசியினருக்கு இந்த சந்திர கிரகணம் கண்டிப்பாக வேலை வாழ்க்கையில் நடத்த கொண்டு வருகிறது. அதாவது செய்த முதலீட்டுக்கு குறைவாகவே அவர்களுக்கு வருமானம் கிடைக்க வழிவகுக்கும். உங்கள் செலவுக்கு போதுமான பணம் கிடைக்காது. அதே நேரம் உங்களுடைய செலவுகளும் கண்டிப்பாக அதிகரித்து கொண்டே இருக்கும். வழக்கத்தை விட சற்று அதிகமாக செலவு செய்ய வேண்டி இருக்கும். அந்த வகையில் நிதி நிலையில் பெரும் அடி விழும். பணத்தில் கஷ்டப்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆதலால் பௌர்ணமி நாட்களிலும் மற்றும் அமாவாசை போன்ற நாட்களிலும் பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொண்டு வரும் ஒரு கிரக நிலை மாற்றமாகத்தான் இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப உறவுகளின் உடல்நிலை, குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நிலை மோசமாகும். இதன் விளைவாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் சேமிப்பு குறைவதோடு அடுத்து வரும் செலவுகள் என்ன செய்வது என தெரியாத ஒரு நிலையை உண்டாக்கும். எனவே கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்கள் எச்சரிக்கையாக இருப்பது சாலச் சிறந்தது. முக்கியமாக மகாலட்சுமி தேவி அம்மனை வழிபட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய சிக்கல் தீர வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய ரிஷபராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது சாலச் சிறந்தது. கடகராசி நண்பர்கள் அடுத்ததாக ஆழ்ந்த சிந்தனையாளர்களான கடகராசினர் கல்வி செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி பயிலும் குழந்தைகளின் கல்வி கடனுக்காக உங்கள் கையிருப்பு முழுவதையும் இழக்க வேண்டிய அபாயம் இருக்கிறது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பான அடுத்ததாக பெற்றோர் மத்தியில் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக உண்டாகும். குடும்பத்தில் கட்டாயம் நிம்மதி பாதிக்கப்படுகிறது. மனஸ்தாபங்களும் கண்டிப்பாக பணம் இல்லாமல் அதிகரிக்கும். உலோகம் சார்ந்த தொழில் செய்வது வரும் நண்பர்களுக்கும் உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சிரமங்கள் நிறைந்த ஒரு தினமாகவே சந்திர கிரகணம் அமைய போகிறது. இயந்திர கோளாறு போன்றவை உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். எனவே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். ஆற்றல் மிக்க சிம்ம குணம் கொண்ட சிம்மராசினருக்கு உறவினர் வெற்றி விசேஷத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இது போன்ற உறவு முறை மொய் செலவு செய்வதற்காக உங்கள் சேமிப்பு இழக்க வேண்டிய அபாயம் இருக்கும். குறிப்பாக நெருங்கியவர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்வது உங்கள் சேமிப்புகளை இழப்பதோடு வேலைகளை முன்னின்று செய்து கொடுத்து கடுமையான உடல் அலைச்சலையும் சந்திப்பீர்கள். உறவினர் வீட்டு விசேஷத்தில் சிறப்பாக செய்து கொடுப்பதிலும் தவறுகள் இல்லை. இருப்பினும் அந்நேரம் உங்கள் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் கண்டிப்பாக இருந்தால் சிறப்பம்சத்தை வல்லது. அடுத்ததாக கன்னிராசியினர். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மோசமான ஒரு கிரகநிலை அமைப்பை உண்டாக்கி தரவல்லது. இதன் தாக்கம் உங்களுடைய மன உளைச்சலை பாதிக்கப்படுத்துகிறது. மன அழுத்தம், மன அமைதியை பாதிக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. இதன் தாக்கம் நாள் முழுவதும் மருத்துவமனையில் செலவழிக்க வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டாகலாம். எனவே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. பத்ரகாளி அம்மனை வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசியினருக்கு இன்றைய தினம் தங்கள் குழந்தை வழியே செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகள் கொண்டு வரும் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறது. இதனிடையே இன்றைய தினம் சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்களில் அதிக பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. பயணங்களின் பொது பாதுகாப்பு கவசங்கள் பயன்படுத்துங்கள். எச்சரிக்கையாக பயணம் செய்யுங்கள்.
அடுத்ததாக விருச்சக ராசி நண்பர்கள். விருச்சக ராசி நண்பர்கள் சவால்களை விரும்பி ஏற்கும் விருச்சக ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் இந்த சந்திரகிரகணம் அன்று சவால்களை அதிகமாகவே காணப்படும். வாகனம் சேதம், விபத்து போன்ற விஷயங்கள் உண்டாக்கலாம். இந்த சேதங்களை சரி செய்ய அதிகம் பணம் செலவழிக்க வேண்டி வரலாம். இந்த சந்திரகிரகணம் உங்கள் வாழ்க்கையில் சாகசத்திற்கு இடம் அளிக்கும் ஒரு தினமாகவே செயல்படுகிறது. குறித்த சவால்களை சமாளிக்க அவசியமற்ற பயன்களை தவிர்த்திடுங்கள். பணம் விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருங்கள். எந்த விதமான கையெழுத்துக்களும் எந்த விதமான எவருக்கேனும் ஜாமீன் கையெழுத்துக்கள் இதனை கொண்டு போய் போடவே வேண்டாம். வீட்டில் இருந்தபடியாவது சந்திரகிரகணம் அன்று வீட்டில் இருக்குமாறு பெரியோர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் எந்த பிரச்சனைக்கும் செல்லாமல் அன்றைய நாள் வீட்டிலேயே இருந்து விடுவது ரொம்ப நல்லதாகும். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசினருக்கு இந்த சந்திரகிரகணம் மோசமான விளைவுகளை கொண்டு வருகிறது. குறிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பான செலவுகளை அதிகரித்து வல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியமான உணவு வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம். செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்து வைத்து விடுங்கள். மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் மன வாழ்க்கை தொடர் பிரச்சனைகளையும் கொண்டு வர வழிவகுக்கும். குறிப்பாக மீன ராசி கொண்ட பெண்கள் மன வாழ்க்கையில் நிதி தேவை அதிகரிக்கும் ஒரு தினமாகவே அமைகிறது. இந்த சந்திர கிரகண நாளில் கண்டிப்பாக சந்திர பகவானை வழிபட்டு வாருங்கள். நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.